அந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக இஸ்லாம் ஏற்படுத்துவதற்கென சில வழிமுறைகளை சொல்கிறார். ஒரு ஆணை எனது வாழ்க்கை துணையாக ஏற்படுத்திக் கொள்ளவும், ஒரு பெண்ணை எனது வாழ்க்கை துணையாக ஏற்படுத்திக் கொள்ளவும் சில வரையறைகளை, கோட்பாடுகளை சொல்கிற மார்க்கம். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மாபாத். ஜுமா மஸ்ஜித் தௌபாவுடைய யூடியூப் சேனலுடைய 2வது பாட்காஸ்ட்டில் நம்ம அமர்ந்திருக்கோம். இதற்கு மௌலவி நௌஃபல் ஃபிர்தோசி அவங்க நம்மளோட சிறப்பு விருந்தினராக இறைஞ்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அல்லாஹ்வுடைய கருணையால். இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்லாத்தின் பார்வையில் காதல், லவ் இன் இஸ்லாம். இதை நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிப்போம். இஸ்லாத்தின் பார்வையில் காதல் அப்படின்னா அது என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். JMT என்கின்ற இந்த பாட்காஸ்ட் சிறப்பாக வருவதற்கு அல்லாஹ் எல்லா விதமான அருளையும் செய்யட்டும். நவீன காலத்தில் தாவாவை நவீனமயமாக்குதல் என்பது மிக முக்கியமானது. எல்லா களங்களிலும் ஹலாலாக பயன்படுத்தி தாவா முறையை கையாள்வது மிகச் சிறப்பிற்குரியது. அந்த வகையில் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்யட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். காதலை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது, அதனுடைய நிலை என்ன என்று கேட்கிறீர்கள். அதாவது காதல் என்றால் இன்றைக்கு இளைஞர்களோடு ஒப்பிடுகிற தேவையான ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது. காதலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல காதல்னா என்ன, இன்றைக்கி பார்க்குற காதல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவுரை செய்ய வேண்டியிருக்கு. அதாவது ஹார்மோனுக்கு உணவு கொடுக்குற மாதிரியான சில காட்சிகளையும் காட்சி கோர்வகைகளையும் படம் ரீதியாகவோ காணொளிகளின் ரீதியாகவோ கண்டுவிட்டு அதையே ஹார்மோனின் உணவாக எடுத்துக்கொண்டு இதுதான் நிலை காதல் என்று யுவதிகள், இளைஞர்கள் அதன்பால் ஓடுகிறார்கள். ஆனால் இவைகள் யாவுமே குறிப்பிட்ட சில வயது தான் எல்கையை 16லிருந்து 25 இப்படியான இளமை பருவத்தில் இது அதீதமான இந்த காதல் பயப்படுகிற ஒரு சூழல் உண்டு. ஆனால் இது இஸ்லாமிய பார்வையில் இன்றைக்கு பார்க்கப்படுகிற காதல் என்பது ஹராமானது, தடை செய்யப்பட்ட ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்வது. தவறான சம்பாஷணைகளுக்கும் தவறான ஆபாச நிலைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் தான் இந்த காதல் என்கின்ற நிலையை இப்போது அதீத இளைஞர்கள், யுவதிகள், இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் காதல் என்பதே இல்லையா என்றால், நாங்கள் முதலாவது உயிரை விடவும் மேலாக காதலிப்பது அல்லாஹ்வை, 2வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என்றால் நம் உயிரையும் கொடுக்கிற அளவுக்கு நாம் தெரியும். ஆனால் நீங்கள் கேட்கிற கேள்விக்குண்டான காதல் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு உறவு முறை. இது மார்க்கத்தில் அனுமதியற்றது. ஆனால் இளைஞர்கள் இதை தேடி தேடி பார்க்கிறார். காதல் அனுமதிக்கப்பட்டதா, ஏதேனும் ஒரு உலமா ஆகும் கூடும் என்று சொல்லிவிட்டால் அதை ஸ்டேட்டஸில் வைத்து மாஷா அல்லாஹ் ஒரு 3 என்ன காலம் ஃபுல்லவும் தந்தை பார்க்குற அளவுக்கு, தாய் பார்க்குற அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸை மாறி மாறி போடுகிற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை இருக்கிறது. தபாரக்கல்லா, நல்ல உறவு முறையை, ஹலாலான உறவு முறை நிறைய இருக்கிறது, அதை ஏற்படுத்தி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். காதல் முறை, காதல் என்பது இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இப்போது உள்ள இளைஞர்கள், யுவதிகள் செய்கிற அந்த காதல். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது ஹராமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்கல்ல, அதாவது ஹலால் லவ், அனுமதிக்கப்பட்ட காதல், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய காதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றினா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இஸ்லாத்தில் உள்ள காதல் என்றால், அதாவது ஹலாலாக்கப்பட்ட உறவின் மீது காதல் கொள்வது என்பது அவசியமானது.
தாய் தந்தையின் மீது அது ஒரு உறவு, அதன் மீது காதல் வயப்பட வேண்டும், அது கடமையாக இஸ்லாம் கூறுவது. தாய் தந்தையோடு வாழுகிற காலம் ஒரு 20-25 வருடங்கள் அல்லது அதீதபட்சம் 35 வருடங்கள். மீதம் அல்லாஹ் ஹனாயத்தை, வாழ்க்கையை நீட்டினான் என்றால் பெரும்பகுதி வாழப்போகுவது நாம் ஒரு பெண்ணோடு தான். அந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக இஸ்லாம் ஏற்படுத்துவதற்கென சில வழிமுறைகளை சொல்கிறது. ஒரு ஆணை எனது வாழ்க்கை துணையாக ஏற்படுத்திக் கொள்ளவும், ஒரு பெண்ணை எனது வாழ்க்கை துணையாக ஏற்படுத்திக் கொள்ளவும் சில வரையறைகளை, கோட்பாடுகளை சொல்கிற மார்க்கம். அதன் அடிப்படையிலே நாம் பயணிப்பது என்பது நாம் இன்றைக்கு சொல்லுகிற விரசத்தனமான காதல் என்பது அங்கே இருக்க, அதில் இயல்பானதாக இருக்கும். உடல் தேடல், ஆன்மா தேடல், அல்லது இன்றைக்கு ஒரு வைப் நிலையில் இளைஞர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, இந்த வைப் நிலை, தன்னிலை மறந்த நிலையில் எதற்கு தனியாக சிரிக்கிறான், எதற்கு தனியாக பேசுகிறா, ஏன் அழுகிறா என்று எதுவுமே தெரியாது. தனியான ஒரு உலகில் காற்று பஞ்சில் பறப்பதை போல பறந்து கொண்டிருப்பான். இப்படியான தன்னிலை மறந்த ஒரு சூழலை, அப்படியான உறவை இஸ்லாம் அந்த காதலை ஏற்கவில்லை. திருமணத்திற்கு பின்பாக நல்ல முறையில் உறவாடி உரையாடி கழிகின்ற ஒரு பெண்ணோடு ஒரு ஆணோடு கணவன் மனைவி என்ற தரத்தோடு பயணிக்கிற காதலை கூடும் என்று சொல்கிறது. நீங்கள் கேட்கிற அந்த லவ் காதல் ஹலால் லவ், மஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இந்த ஹலாலான லவ் என்பது ஆஃப்டர் மேரேஜ், ஹலாலான முறையில் செய்யப்பட்ட மேரேஜ் இஸ்லாத்தின் அடிப்படையில் அது ஆகுமானதா? சரி, இப்போ அடுத்து என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ஒரு பெண்ணை ஒரு இளைஞன் பார்க்குறான், அவங்களுடைய ஒரு கேரக்டரை அவனுக்கு பிடிக்குது. அது இஸ்லாமிக்காக கூட இருக்கலாம், அவங்கள தொழுகை பாதத்தோடு இருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் அவனுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு. இப்போ இந்த பெண்ணை அவன் எப்படி மார்க்க அடிப்படையில் அணுகணும்? ஏன்னா இப்போ சேட்டிங், போய் பேசுகிறது, நம்பர் வாங்குறது, பின்தொடர் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் டோட்டலாகவே தெரியும் ஹராம்னு. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை இஷ்டம் இருக்குது அப்படின்னா அவன் எப்படி மார்க் அடிப்படையில் அவங்கள அணுகணும்? நல்ல கேள்வி. ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ விரும்பக்கூட சூழல் அறியாத நிலையில் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னால் முதல் பார்வை தன் பார்வை, இரண்டாவது பார்வை ஷைத்தானிய பார்வை என்று நமக்கு நபிகளாரின் பொன்மொழி கற்பிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நல்ல பெண் தேடல் என்பது, குறிப்பாக ஒரு யுவதியை, ஒரு ஆணை, ஒரு பெண்ணை தேடுவது என்பது இன்ஸ்டாகிராமில் தான் அமையுது. நல்ல பெண்ணு நல்ல ஆணுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக அவர் இஸ்லாமிக் தொடர்பான ஸ்டேட்டஸ்களை போட்டுட்டா, இஸ்லாமிக் தொடர்பான ஒரு காணொளிகளை பதிக்கிட்டு கொண்டு இருக்கிறார், அல்லது நல்ல மஃப்தா போட்டு மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கிறா, கண்கள் தான் தெரிகிற அளவு இருக்குது, அல்லது ஒரு ஆணை பார்க்குறா தாடி நல்லா வச்சிருக்கிறாரு, அதபியத்தா கரண்ட காலுக்கு மேலே உடை உடுத்திருக்காரு, ஒரு நல்ல இஸ்லாமிய தக்குவாதாரி, துணைன்னா இவர் தான் வாழ்க்கை துணை, துணைன்னா இவர் தான் என்ற வாழ்க்கை துணை என்று இன்றைக்கி வெறுமன பார்வையால் முடிவு செய்கிற ஒரு கோணத்தை பார்க்கிறோம். முதல் பார்வை தான் நம் பார்வை, இரண்டாம் பார்வை ஷைத்தான் பார்வை என்பது நமக்கு முதலாவது கற்பித்தது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்து விட்டோம் என்றால் இதை நாம் எப்படி கையாடல் செய்வது, எப்படி நாம் அதை முறைமைப்படுத்துவதென்றால் இதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் பார்த்து விட்ட உடனே காதல் வயப்படுவது என்பது அது ஆகுமானதல்ல. இறைவனுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது, தேட்டம் ஒன்று இருக்கிறது. ஹலாலான முறையில் தவறான முறையில் ஈடுபடக்கூடாது, டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபோன் கால் பண்ணக்கூடாது, நம்பர் வாங்கக்கூடாது, பின்தொடரக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டீர்கள். அது உங்களுடைய கேள்வியின் ஒரு துணுக்காக இருந்தது. ஆனால் ஹலாலான முறையில் அணுகுவது என்றால் முதலில் ஹித்துபாவுக்கு செல்வது. ஹித்துபா என்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அல்லாத பிரமத சகோதரர்கள் சொல்வதை போல நிச்சயதார்த்தம். இந்த முறைமைக்கு, இந்த படலத்திற்கு நகர்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு ஆணை அல்லது ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ பிடித்து விட்டதென்றால் தன்னுடைய சகோதரர் அல்லது வழிநடத்தக்கூடிய பெரியவர்களை வைத்து என்ன செய்ய வேண்டும், அவருடைய பெண் தரப்பில் இருக்கிற
பாப்பா அவருடைய பாப்பாவிடத்திலேயோ உம்மாவிடத்திலேயோ அல்லது அவருடைய வலி என்று சொல்வார்கள் பொறுப்புதாரிகள், பாப்பா உறவுகள் இல்லை பொறுப்புதாரி என்று காரணம் அவர்கிட்ட சொல்லி இரு குடும்பத்திடத்திலையும் பேச வைக்கணும். அதுக்கான தகுதிகள் தராதரங்கள் உண்டு. இஸ்லாத்தில் 2 நிலைத்தான் திருமணம் முடிப்பதற்கு, ஒன்று உடல் பலம், இன்னொன்று பொருளாதார பலம். இது 2ம் இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் முடிக்க நிபந்தனைகளாக வைக்கிறது. இதை 2ஐயுமே பார்த்து அவர்கள் முடிவு செய்து, நீங்கள் பார்த்த பிடித்த உங்களோட பெண்ணை கேட்பார்கள், நீங்கள் இதெல்லாம் செய்வதற்கு சரிதான், உங்களால் முடியுமா, தாக்கத்து இருக்குமா, தாக்கத்து இல்லை என்றால் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள். அல்லது வேறு காரணிகளுக்காக அவர்கள் வேண்டாம் என்று ஒரு ஆணையோ அல்லது நீங்கள் விரும்புகிற ஒரு பெண்ணையோ வேண்டாம் என்று சொல்வார்கள். வழிகாரர்கள் பொறுப்புதாரிகள் அதை ஏற்றுக்கொண்டு நாம் கடந்து போக வேண்டிய சூழல் இருக்கும். நான் விரும்பிவிட்டேன் என்பதனால் நான் காதல் வயப்பட்டு அவளைத்தான் திருமணம் முடிப்பேன், அது என்ன ஆகும் என்றால், அப்படியான ஒரு முடிவெடுப்பது மார்க்கத்தின் எந்த வரையறையும் நான் எப்போது வேண்டுமானால் மீறி விடுவேன் என்கின்ற சூழலை நமக்கு நாமே கடமையாக்கி கொள்கிற ஒரு நேரத்தை ஒரு சூழலாக அது மாற்றிவிடும். எனவே நாம் அறவே அந்த நிலைக்குள் போகாது. இது காலத்தின் ஒரு பருவத்தின் ஒரு கோளாறாகத்தான் எதிர்பார்க்கிறார்கள். பருவத்தின் ஒரு கோளாறு நிலையாக உளவியல் சொல்கிறது. 16 வயதிலிருந்து துடிக்கிற வயது காணொளிகள், அவனுடைய மாஹவுல், அவனுடைய சுற்றுச்சூழல்களில் அவனுடைய காட்சி கோர்வைகளெல்லாம் பார்த்து ஏதோ ஒன்றை முடிவு செய்கிறார். சில உணவு சார்ந்த மருத்துவர்கள் உணவின் அதீத பறக்கத்தான ஒரு சூழலினால், அதாவது அபிவிருத்தியான சூழலினால், அதனால் ஹார்மோன் அதிகரித்து தேடக்கூடிய தேடலாகவும் சிலர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் மிக அறிந்தவன். எப்படியோ அதை ஹலாலாக்கி கொள்வது நல்ல திருமணத்தின் முடிவின் மூலமாகவே நாம் அதை ஹலாலாக்கி கொள்ள முடியும். மாறாக நீங்கள் பின்தொடர்ந்தோ அல்லது வேறு ஏதேனும் செய்வதோ அது தெளிவான ஹராம். அதை என்றைக்கும் செய்யக்கூடாது. பார்த்து விட்டேன் பிடித்து விட்டது என்றால் உடனே என்ன களத்தில் குதித்து அடுத்த கட்டம் நகர்வுக்கு மோசமான நிகழ்வுகள்லாம் சிலர்கள் இறங்கி விடுகிறார்கள். அப்படி போகக்கூடாது. அது செய்வது இன்றைக்கு பல ஃபோர்ஜரி அப்படியெல்லாம் இன்றைக்கி பேசிய சட்டமாக அறிவித்து விட்டார்கள். அதை செய்வது தவறு. மார்க் அடிப்படையில் அது ஒரு விபச்சாரத்திற்குண்டான ஒரு வழியாகத்தான் பார்க்கும். அந்த பெண் இடத்துல போய் ப்ரொப்போஸ் பண்ணுறது எப்படி? நம்மளே போய் நேரடியாக ப்ரொப்போசல் என்றால் நம்மளே நம்மளுடைய காதலை வந்து வெளிப்படுத்துறது, அவங்கக்கிட்டே டைரெக்டாக போய் பேசுகிறது, வழி இல்லாமல், அதை பற்றின இது என்னது? அதாவது குடும்பத்தார்களின் துணை இல்லாது, பொறுப்புதாரிகளின் துணை இல்லாது ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையோ தனித்து சந்திப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். 3ஆவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று நமது மார்க்கம் சொல்கிறது. கண்களுக்கும் விபச்சாரத்தின் நிலை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்கள் செய்கிற விபச்சாரம், வாய் செய்கிற விபச்சாரம், கால்கள் செய்கிற விபச்சாரம், கைகள் செய்கிற விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விபச்சாரங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது உண்மைப்படுத்தி விடுகிறது என்பதாக சொல்கிறார். தனித்து பேசுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து பேசினால் 3வது ஷைத்தான் இருப்பான் என்று சொல்லப்படுவதனால் அந்த கேள்விக்கான விடை பேசக்கூடாது என்பது. அதை எந்த கவர்ச்சிகரமான எந்த ஆங்கில வார்த்தையை போட்டாலும் சரி, ப்ரப்போசல் அல்லது கிரீட்டிங், டேட்டிங், இப்படி என்னெல்லாமோ சொல்கிறார்கள் அல்லவா, அப்படியான நிலைகளை முற்படுத்துவது அது விபச்சாரத்தின் அழைப்பாக பார்க்கணும். இப்போ அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தங்க வந்து ஹராமான ரிலேஷனில் இருக்கிறாங்க, ஓகே, லவ் பண்ணிகிட்ருக்கிறாங்க, அல்லது அதை தாண்டின உறவுகள், ஜினா அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து இது நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி வருது. இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹராமான வாழ்க்கையை ஹலாலாக மாற்ற இயலுமா? நாம் வந்து இத்தனை நாளாக தவறு பண்ணிட்டோம், இனிமேல் வந்து திருந்தி மார்க்க அடிப்படையில் வாழ்வோம் அப்படின்னு அந்த இது சேஞ்ச் பண்ணுறது சாத்தியமா? ஹராமான ரிலேஷனை ஹலாலாக மாற்ற முடியுமா? ஏதோ ஒரு ஆண் ஏதோ ஒரு பெண் காதலித்து காதல் என்கின்ற ஹராமான ஒரு உறவு முறைக்குள் ஈடுபட்டு அதில் உச்சபட்சமான ஜினா விபச்சாரம் வரைக்கும் போய்விட்ட பிற்பாடு அந்த தம்பதிகளுக்கு, அப்படித்தானே சொல்ல வேண்டும், ஹராமான தம்பதிகள் அப்படியான நிலையை அடைந்து விட்டால் அவர்கள் மீட்டி இதை ஹலாலான உறவாக மாற்ற இயலுமா என்பது உங்களது கேள்வி. ஹராமான உறவுக்கு பின்னால் குறுகிய காலத்திலே எல்லா விதமான இன்பங்களையும் பிற பாலினத்திலிருந்து அனுபவித்துவிட்டு பிற்பாடு இறைவனது கருத்துக்களை கூற்றுகளை செவிமடுத்து இது நாம் செய்வது சரிதானா பிழைதானா என்று யோசித்து நல்ல உலமாக்கள்கிட்ட கேட்டு இது ஹராம் என்று அவர்கள், அதாவது தடை செய்யப்பட்டது என்று பொருள் ஹராம் என்றால், ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது என்று பொருள்.
இது தடை செய்யப்பட்ட ஒரு உறவு முறைமை என்று தெரிந்த பின்னால் இதை எப்படி ஹலாலாக்கி கொள்வது என்று சிலர்கள் எண்ணலாம் தக்வாவினுடைய மேலெழுச்சியில். ஏனால் நீங்கள் அடுக்கான கேள்விகளில் நாம் தெளிவாகவே சொல்லிவிட்டோம், காதல் என்பது ஹராமான ஒரு உறவு முறைமை என்பதாக. இப்போதுள்ள காதல் முறைமை ஹலாலாக்கி கொள்வதற்கு திருமணம் என்கின்ற ஒரு வைபவத்தை நாம் ஹலாலாக்கி கொள்வதற்கு பயன்படுத்த முடியும். ஆனால் பயன்படுத்துகிற போது நாம் ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த நகர்வுக்கு நகர்வது என்பது நல்லமில்லை. திருமணம் எப்படியாவது இறுதியில் முடித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற மனப்பாங்கோடு நாம் ஹலாலியனான நம்முடைய திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நகர்வு எடுத்தால் அந்த முடிவு சாத்தியப்பாடாக அமையுமா என்று தெரியாது. என்ன முடிவு வருகிறதோ ஹலாலாக தனியாக ஹித்துபா என்று சொன்னால் நிச்சயதார்த்தம் என்று சொல்லப்படும். ஒரு ஆண் ஒரு பெண் இருந்து எல்லா நிகழ்வாடல்களையும் தனக்கு விருப்பமான தனக்கு தேவையான நல்ல ஹலாலான விஷயங்கள், எனக்கு இன்ன நேரங்களில் தொழுவ பிடிக்கும், இந்த நேரத்தில் இன்ன சாப்பாடு எனக்கு சாப்பிட பிடிக்கும், இந்த நேரத்தில் நடப்பது பிடிக்கும் போன்ற கான்வர்சேஷன்கள் இந்த மத்தியிலும் பெண் தரப்பிலும் வைக்கப்பட வேண்டும், ஆண் தரப்பிலே வைக்கப்பட வேண்டும். இப்படி என்ன செய்ய வேண்டும், போகப்பட வேண்டும். இப்படியாக இருந்து முடிகிற அந்த ஹித்துபா நல்ல, அதாவது துணைகளோடு பெண் தரப்பு பொறுப்புதாரிகள் ஆண் தரப்பு பொறுப்புதாரிகளோடு கலந்து பேசி இப்படியான முடிவுக்கு வந்து திருமணம் முடிப்பது என்பது நல்ல. இப்போ நீங்கள் கேட்பது இதை ஹலாலாக்கி கொள்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்றால் ஹலாலான திருமணமே ஒரே வழி. ஆனால் நிறைய பேர் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நிறைய திருமணங்களை பார்க்க முடிகிறது, காதலித்து திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த பின்னால் ஏனென்றால் காதலின் பயப்பட்டு அந்த வாழ்க்கையை கொஞ்சம் தூரம் போன பின்னாடி அது எல்லாமே அனுபவித்து விட்டாச்சு. ஆரம்பம் பேச்சிலிருந்து நீங்கள் சொன்ன மாதிரி விபச்சாரம் வரையிலும் எல்லாம் அனுபவித்த பின்னால் திருமணம் முடித்த பின்னால் வாழ்க்கையை ரசிப்பதற்கான எந்த தருணமும் இல்லை. அதனால் என்ன செய்யப்படுகிறது என்றால் உடனே டிவர்ஸ், தலாக் அல்லது ஹுலோ போன்ற மனமுறிவுக்கு அது வாய்க்கப்பட்டுகிறது. அதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு நல்லபடியான இது என் வாழ்க்கையில் தொடரும் வழிகாரர்கள், பொன்னின் பொறுப்புதாரிகள், ஆணின் பொறுப்புதாரிகள் சம்மதித்து விட்டார்கள் என்றால் என்ன செய்யப்படும்? இன்ஷா அல்லாஹ் தாராளமாக இந்த திருமண பந்தத்தை தொடர்வதன் மூலம், திருமணத்தை முடிப்பதன் மூலம் இந்த உறவை சரியான முறையில் ஹலாலாக்கி கொள்ளலாம். அடுத்த கேள்வி அப்படின்னா என்னென்னா, இளைஞர்களுக்கு வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து அவங்களுடைய கற்பை வந்து பாதுகாக்கிறது, கற்பொழுக்கத்தோடு வாழ்கிறது தான் ஒரு பெரிய சோதனையாகவே இருக்குது. இப்போ இதுக்கு ரசூலா தீர்வாக சொன்னாங்க, நீங்களே சொன்னீங்க திருமணம். அந்த ஹதீஸ்லேயே வரும் எப்படின்னா, இளைஞர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்களில் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றிருக்காங்க, உங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்க. அதற்கு சக்தியற்றவர்கள் வந்து நோன்பு நோருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸ் இருக்கும். இப்போ எப்படின்னு கேட்டால் அந்த ஒரு கேப் இருக்குல்ல, நீங்கள் 16லேருந்து இந்த 25 இந்த திருமணம் முடிக்கிற அந்த டைம் வரைக்குமே இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருக்குது. இந்த ஃபித்னாக்களிலிருந்து எப்படி வந்து இவங்க தப்பிக்கிறது, எப்படி அவங்கள பாதுகாக்கிறது? அதாவது இளைஞர்களுக்கு ஏற்படுகிற தற்போது உள்ள மனப்பிறழ்வு அதே மாதிரியான சிந்தனை மாற்று, இப்படியான நேரங்களில் அவருடைய சிந்தனையை ஹலாலான நிலையாக எப்படி மாற்றுவது, அந்த எண்ணத்தை ஃபித்னாவிலிருந்து தவிர்ப்பது எப்படி, குழப்பமான எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணத்தின்பால் திரும்புவது எப்படி, இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மின ظن இன்ன பஅத ظنி இஸ்ம். ஈமான் கொண்ட மக்களே, நிறைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்குள் வரும், அந்த எண்ணங்களுக்கெல்லாம் கவனம் செலுத்தாதீர்கள், நிறைய எண்ணங்கள் தீமையாகவே முடிகிறது என்று குர்ஆன் சொல்கிறார். இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் ஒரு மனிதனாக வாழ்ந்து விட்டாலே எண்ணங்கள் என்பது வரும். தாட்ஸ், திங்கிங் என்று 2 நிலைகள் இருக்கிறது. தாட்ஸ், திங்கிங், தாட்ஸை வேறு, தாட்ஸ் வேறு, திங்கிங் வேறு. ஆனால் ரெண்டுமே நம்ம எண்ணங்களோடு தான் ஒப்பிட்டு சொல்கிறோம். திங்கிங் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் உடையது. இந்த நிகழ்ச்சி இந்த ப்ராட்காஸ்ட் முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற திட்டமிடல் உங்களிடத்தில் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன் என்கின்ற திட்டமிடல் எனக்கு இருக்குது. திட்டமிட்டு வைப்பது என்பது தாட்ஸ், அதாவது திங்கிங். தாட்ஸ் என்பது எண்ணங்கள் என்று சொல்லலாம். சம்பந்தமில்லாத நேரத்தில் சம்பந்தமில்லாத எண்ணங்கள் நம்முடைய மூளைக்குள் வந்து மறைந்து போகும்.
ஆனால் அதில் என்ன நினைக்கிறோம், எதற்காக இது வருகிறது என்ற எந்த புரிதலும் அற்று அது வேகமாக வந்து மறையும். தூங்கும் போதுல கூட தூக்கம் இல்லாமல் யோசிக்கிட்டே இருப்போம். எதுக்கு யோசிக்கிறோம் தெரியாது, நமக்கு அந்த பாரமும் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி எண்ணங்கள் நிறைய வரும். இதை கட்டுக்குள் படுத்த முடியுமா என்பதிலிருந்து ஆரம்பித்தால் தான் இதற்கு சரியான விடை தெரியும் என்பது எனது கருத்து. இந்த எண்ணங்களை ஒருத்தனால் கட்டுக்குள் படுத்தி கொள்ளவே முடியாது. காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஇன் துபுது மா ஃபீ அன்ஃபுஸிகும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ். நீங்கள் உங்களுடைய நஃப்ஸில், உங்களுடைய எண்ணங்களில் மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்தி செய்வதையும் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நாடினால் நாங்கள் மடிப்போம், நாடினால் தண்டிப்போம் என்று குர்ஆன் சொல்லும். சஹாபாக்கள் இடத்துல இந்த வசனம் ஓதி காண்பித்த உடனே சஹாபாக்கள் அழுது விட்டார்கள், பயந்து விட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், எண்ணங்களுக்கு நினைக்கப்படுகிற தீய எண்ணங்களுக்கும் குற்றம் பிடிக்கப்படுவோமா யார் ரசூலல்லாஹ்? சஹாபாக்கள் அந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது. எண்ணங்களை கட்டுக்குள் படுத்திவிட முடியும் என்றிருந்தால் சஹாபாக்கள் கேட்டிருக்க கூடாது, கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பதில் தர முடியும். சிறிது நேரம் கழித்து அல்லாஹ் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நாம் சோதிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்போ எது சக்திக்கு மீறி? எண்ணங்களை கட்டுப்படுத்துவது என்பது சக்திக்கு மீறிய செயல். எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. உவமையாக, நீங்கள் என்னை ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடிவிட்டு நீங்கள் சொல்லுகிற ஒரு பொருளை மட்டுமே சிந்திக்க வேண்டும், எனக்கு ஒரு டாஸ்க்கு தரீங்க, நான் கண்ணை மூடுறேன், 5 நிமிஷத்தில் கடிகாரத்தை மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணும், வேறு எந்தையும் சிந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிற அந்த பொருளை நான் காதில் வாங்கி மனசில் செலுத்தி கண்ணை மூடி அந்த பொருளை மட்டும் என்னால் சிந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்கே யாராலையும் சிந்திக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அதை மட்டும் சிந்திக்கவே முடியாது. கடிகாரம் வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும் என்று எத்தனை வடிவங்கள் கொடுத்து அதில் முள்களை கணக்கிட்டு அப்படியெல்லாம் நம்மளால் கவனத்தில் உள்ளே போக முடியாது. திடீர்னு வீட்டில் சொன்ன ஒரு திட்டு ஞாபகத்துக்கு வரும். வீட்டில் சொன்ன மறக்கக்கூடாது என்று சொன்ன சொல்லலாம், மறக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், எங்கே ஞாபகத்துக்கு வரும்னா இப்படியான நிலையில் வந்துடும். சொல்கிறது விளங்குதா? எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் செய்யலாம், திசை மாற்று செய்யலாம். நம்முடைய எண்ணங்களில் நம்ம சாலிகான பிள்ளை, நம்மளோட அழகான பிள்ளை, ஒரு பெண் நடந்து போகிறார், நடந்து போனால் நம்முடைய எண்ணப்பாங்க இப்படி ஒரு அழகான பிள்ளை ஜீனத்தாக இருக்குது அப்படி நம்முடைய எண்ணங்களுக்குள் வருகிறது. எண்ணங்கள் தோற்றங்களை வைத்து எண்ணங்கள் வருவதில்லை. மனிதனுடைய தோற்றத்தை நல்லா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒழுக்கமான பையன் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நினைச்சாலும் அவருடைய எண்ணங்கள் அழகாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இருக்காது. மனிதனுடைய எண்ணங்களில் அகோரங்களும் பலவை வந்து போடும். இது காரணம் என்ன என்றால் ஷைத்தான். எண்ணங்களில் பலவைகள் வந்துவிடும். அதற்கு நாம் உயிரோட்டம் கொடுத்தோம் என்றால் அது தண்டனைக்குரியது. இவர் ஒருத்தர் தப்பை எண்ணுகிறாரோ நினைக்கிறாரோ அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் ஒரு கூலியை கொடுக்கிறார். செய்து விட்டால் அல்லாஹ் ஒரு பாவத்தை தான் கொடுக்கிறார். விட்டுவிட்டால் நன்மை இருக்கிறது. ஒரு நன்மையை நினைத்தால் அதற்கு கூலி 1 கொடுக்கப்படுது, செய்தால் டபுள் மடங்கு கூலி. எனவே அந்த திசை மாற்று செய்ய வேண்டும். பார்த்து விட்டோம், உடனே நமக்கு தேவையில்லாத விரசத்தனமான எண்ணங்கள் தோணுதுன்றா உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திசை மாற்று செய்ய வேண்டும். எப்படி திசை மாற்றுவது? ஹலாலியனான எண்ணத்தின் பால் திரும்பும். உவமையாக, உடனே நண்பனுக்கு ஃபோன் அடித்து, நண்பா உன்னை சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஹலாலான நல்ல நண்பனை சொல்கிறேன், ஃபோன் அடித்து உன்னோடு கொஞ்சம் சுற்றுலா அல்லது வெளியூருக்கோ அல்லது பக்கத்துக்கோ அல்லது ஒரு சின்ன டீ கடைக்கோ போய் டீ குடித்து அருந்திட்டு வரலாம்னு நினைக்கிறேன், வாப்பா போகலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு எடுத்து உடனே அந்த திசை மாற்று வந்தார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பதற்கே நாம் முனைகிறோம். சரி, அந்த எண்ணம் வேண்டாம், வேறு எண்ணம். காதலித்தால் என்ன? விரசத்தனமான எண்ணம் வேண்டாம், காதலித்தால் என்ன? இப்படி அதுக்குள்ளேயே அந்த கெட்ட எண்ணத்துக்கு உயிர் கொடுப்பதற்கு முனைந்து கொண்டே இருப்போம். இது இளைஞர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே நடக்குது. திசை மாற்றுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாக்கு. ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய நகைக்கண்கள் எல்லாம் இந்த காய்கறி பெண்கள் வெட்டுனா வெங்காயத்தின அதிகமாக வெட்டினா அப்படி கண்ணில் இப்படி கீரலாக இருக்கும். உம்மாட நம்மளோட மனைவியோட கையை பார்த்தானா நமக்கு தெரியும். அந்த கீரலாக இருந்துச்சு. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நான் ஃபாத்திமா உங்களோட நிலையை குறித்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஃபாத்திமா அப்படி வந்தாங்க, கையை காட்டினாங்க, ஒரு அடிமையை கேட்டாங்க. அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்காங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹுவையும் கூட்டிகிட்டு நேராக ஃபாத்திமா வீட்டுக்கு போனாங்க ரதியல்லாஹு அன்ஹா.
போய் என்ன செய்கிறாங்கன்னா உட்காந்து இருவரையும் மருமகனாரி அலி ரதியல்லானவரையும் ஃபாத்திமா ரதியல்லான்னு நெருக்கி வைத்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னென்னா, ஃபாத்திமாவே நீங்கள் அடிமையை கேட்டீர்கள், இந்த வேலையை செய்வதற்கு, நறுக்குவதற்கு, கழுவுவதற்கு, இதற்கெல்லாம் அடிமையை கேட்டீர்கள். ஆனால் இதை விடவும் நான் சிறந்தது ஒன்று சொல்லட்டுமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 33 34 விடுத்தங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கேள்வியே கேட்கல. ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்ககிட்ட கேட்டது வாப்பா, உங்ககிட்ட கேட்டது நான் வந்து அடிமையை, ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு சம்மந்தமே இல்லையே என்று கேட்டிருக்கலாம். கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அதை ஏற்றுக்கொண்டாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. இதில் என்ன இருக்குது? உளவியல் ரீதியான ஒரு மாற்றம். இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் மைண்டுன்னு சொல்லுவாங்க. வழியாக எண்ணுவதற்கு சிந்தனையும் எண்ணங்களும் தேவைப்படுது. அந்த சிந்தனை தேவைப்படுது, தாட்ஸ். இதனால தான் வலிக்குதுப்பா, இதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது. நிறைய மூட்டை தூக்கிட்டு வந்திருப்பான் வாப்பாக்காரர், நிறைய மூட்டை தூக்கி முதுகெல்லாம் வழியாக வந்திருக்கும். ஆனால் வீட்டு கதவை திறந்தோன்னே வாப்பான்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை அவட மகனோ மகளோ வந்து ஓடி வந்து சொன்னோடனே அந்த கை காலெலாம் வெளினாலும் தூக்கி கொஞ்சம் முத்துறான்ல. சின்ன அறுபட்ட ஆளும் நம்மளால் ஒரு வெயிட்டை தூக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணால். ஆனால் பச்சை புள்ளை 2.5 கிலோ 3 கிலோ இருக்கக்கூடிய பிள்ளைய தாய் தூக்கி பால் கொடுக்குறாரு, எப்படி முடியுது? டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி மைண்ட். இந்த வழியை கேர் பண்ணுறதில்லை, இதை கேர் பண்ணுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கம்மான்னு சொல்லி இருந்தால் கூட அங்கே உளவியல் இருந்திருக்காது. இத்தனை விடுத்தங்கள் சொல்லுங்கிறாங்க. என்னன்னு? சுப்ஹானல்லாஹ் 1, சுப்ஹானல்லாஹ் 2, சுப்ஹானல்லாஹ் 3, அல்ஹம்துலில்லாஹ் 1, அல்ஹம்துலில்லாஹ் 2. டிஸ்ட்ராக்ஷன் மைண்ட் இதில் செலுத்து. அது குர்ஆன்லையும் அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நினைவு கூர்ந்து வைத்துக் கொள்ளுங்க, அல்லாஹுடைய நினைவால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறும். இதில் உளவியல் ரீதியான பயனும் இருக்கிறது, மறுமை ரீதியான பயனும் இருக்கிறது. எனவே இளைஞர்களே, யுவதிகளே, உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் நிறைய தோன்றும். டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி கொள்ளுங்க, திசை மாற்றை ஏற்படுத்தி கொடுங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. உதவி வேண்டும்னா நீ தொழுகைக்கும் பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா பொறுமைக்கும் வாங்குது. ஏன் எதுக்கு தொழுகைக்கும் வரணும்? தொழுகைக்கு நல்ல குடும்ப கஷ்டம், நிறைய பேர்ட்டு அடி வாங்கியிருப்பான், பல எண்ணங்கள் தோணி இருக்கும், வாப்பாக்காரையும் உதவ மாட்டேன்னு இருப்பான், இவ்வளோ நாள் படித்து வீட்டிலே இருக்கலாம், இவனுக்கெல்லாம் வேலையே இல்லை, நான் எவ்வளோ கடன் வாங்கி இவனை படிக்க வச்சேன் எல்லாம் சொல்லி திட்டியிருப்பாங்க, நல்ல அழுத்தத்தோடு இருப்பா. அப்படி இருந்துடாத, கெட்ட எண்ணங்களோடு அப்படி இருந்துடாத. பள்ளியாசலுக்கு வா, ஒழு செய், இத்தனை உறுப்பை இன்னென்ன முறைப்படி, முதல்ல இந்த உறுப்பு, 2வது இந்த உறுப்பு, 3வது இந்த உறுப்பு, இத்தனை தடவை கழுவணும், அப்புறமா வருவ தொழுகையில் நிற்ப, முதல்ல இது செய்யணும், தக்பீரை கட்டணும், அதில் இன்னென்ன ஓதணும். எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி மைண்ட். புரியுதா? திசை மாற்று. இதை இளைஞர்கள் ஏற்படுத்தி கொள்ளும். கெட்ட எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா உலகத்திலேயே நாம் நம்பர் 1 சாத்தானாக மாறுவதற்கு வழிவகையை அது ஏற்படுத்திவிடும். அது குர்ஆன் சொல்கிறது, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظنி இஸ்முன். சில எண்ணங்கள் பாவமாக இருக்கிறதுன்னு சொல்லி. எனவே யாராக இருந்தாலும் எண்ணங்களை விட்டும் விலகிக் கொள்வதற்கு இந்த வழிமுறைகளை கையாண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய பாட்காஸ்ட் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நிறைவாயிடுச்சு. இதில் வந்து நம்ம எங்களுடைய கேள்விகளுக்கு அழகிய முறையில் பதில் சொன்னீங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இது போல் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பரக்கல்லாஹு.